அக்டோபர் 1 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைக்கு வந்திருக்கிற வீராவை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே சிரிக்கிறாங்க. நீ எதுக்காகடி இங்க வேலைக்கு வந்த? நான் தான் உன்னைய காலேஜில் போய் படிக்கிறதுக்கான வேலையை பார்க்க சொன்னேன்ல. என்ன எல்லாரும் முன்னாடியுமே சீன் காட்டிட்டு இருக்கிறியா? எங்க வீட்டுல சாப்பாடே இல்லாம கூட நாங்க இருந்திருக்கிறோம். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இப்ப என் கையில எல்லாமே இருக்குது. ஆனா இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற. ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டைய தாலி கட்டிட்டு உன்னால எப்படி இவ்வளவு துணிச்சலா பேச முடியுது? நீ படிக்க வச்சுதான் அந்த படிப்பு எனக்கு வேணும்னா அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையே இல்லை. இதோட இந்த பேச்சை விற்று உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு பயங்கரமா கண்ணா பின்னான்னு வீரா மாறனை திட்டிட்டு போயிடுறாங்க. கண்மணி ஒரு ஜோசியரை பார்த்து மாறன் வீரா இவங்க 2 பேருக்குள்ள நடந்த கல்யாணத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதனால என் தங்கச்சி சந்தோஷம் இல்லாம இருக்கிறா. இவங்க 2 பேரையுமே பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி நீங்க தான் எங்க வீட்டுல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியும் அந்த ஜோசியர் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வீட்டுல புதுசா கல்யாணம் இருக்கிற தம்பதிங்க 2 பேரையுமே தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். இல்லனா ஒரு பொண்ணோட உயிர் இந்த குடும்பத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் எதுவுமே பேசாம அவங்களுடைய ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்தயா எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? நீயே ஒரு ஃப்ராடு. கல்யாணம் ஆனவங்களை பிரிச்சு வச்சா பரிகாரம் தீர்ந்து போயிருமா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாடுறாங்க வள்ளி. ஏ வீரா, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தாண்டி நான் பண்ணுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. மாறன் வீரா இவங்க 2 பேருமே ரூமுக்கு போறாங்க. ஆல்ரெடி நாங்க 2 பேரும் தனியா தான் இருக்கிறோம், இதுல வேற பிரிச்சு வேற வைக்கணுமா அப்படின்னு மாறன் வந்து யோசிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமா உங்க அப்பா எப்படியும் இந்த வீட்டுல நம்மள வைக்க போறது இல்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீ எங்க போக போற அப்படின்னு மாறனை கோவப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க வீரா. ஆனா மாறன் அது எதையுமே கண்டுக்காம நம்ம வீட்டுக்கு வந்த சாமியாரு ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, நான் தானே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு அவன் சொல்றான், அதுல இருந்தே தெரியுதுல அவன் ஒரு ஃப்ராடுன்னு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரி வீரா, நம்ம 2 பேரும் தனியா போனா பிருந்தா அத்தை அவங்களும் நம்ம கூடயே வந்துருவாங்க. அதனால நமக்கு அப்பார்ட்மெண்ட் போதுமா இல்ல தனியா ஒரு வீடு மாதிரியே எடுத்துருவோமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உன்னோடைய இஷ்டம்பா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீ எங்க போகணுன்னு முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போறாங்க. இவ என்ன, நான் யாரோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்டின மாதிரியே பேசிட்டு போறாளே அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணே, நீ என்னன்னு அந்த ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காதனே, அவ ஒரு ஃப்ராடு, பணத்துக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மாமா நல்லா யோசிங்க, அவர் சொன்னது எல்லாமே உண்மைதானே? அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர் சொன்ன பரிகாரத்தை நம்ம செய்யாம இருந்தா இந்த வீட்டுல யாராவது உயிர் ஆபத்து வந்தா என்ன பண்றது? ஆமா ஆமா, அவன் நீ கூட்டிட்டு வந்தவ தானே அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. யாரு என்ன குறை சொல்ல வேண்டாம், நான் எப்படிப்பட்டவ, இந்த குடும்பத்துக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு மாமாக்கு தெரியும். மாமா மட்டும் முடிவு சொன்னா போதும் அப்படின்னு கண்மணி வந்து சொல்றாங்க.